நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட லெவல் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ப்ரீவியஸ் மந்த்து ப்ரீவியஸ் வீக்கு இன்னைய டேவோட ஹை லோவை மார்க் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மந்த்லி கேண்டிலில் இருக்கோம். மந்த்லியில் வச்சு என்ன மாதிரியான ட்ரெண்டு இப்போ மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இதை பார்க்குறப்ப உங்களுக்கு எக்ஸாக்டாக புரியும். இப்போ வரைக்கும் வந்து இருக்கிறது வந்து சப்போர்ட் ரீஜன் தான். இதே தான் நான் வீக்லி அனாலிசிஸ்லையும் சொல்லியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் இப்போ இது பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை வந்து வயலட் கலர் டாட்டட் லைனில் கொடுத்துக்கிறேன். செகண்ட் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் மந்த்லியில். ஓகேங்களா, மந்த்லியில் இந்த ரீஜனில் வந்து மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப் ட்ரெண்டு கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரெண்டை தாண்டணும் ஃப்ரெண்ட்ஸ், தாண்டி க்ளோஸ் ஆகணும். அதே மாதிரி மந்த்லியில் இந்த ட்ரெண்டை தாண்டி க்ளோஸ் ஆகணும். நான் ஹையை டச் பண்ணி வரைகிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம அப்படியே வீக்லிக்கு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நான் இதில் வரைஞ்சே உங்களுக்கு காட்டியிருந்தேன் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு. ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸலண்ட்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. என்னோடய வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், பிரேக் அவுட் ஆகிடுச்சு தெரியுதுங்களா இன்னையோட லெவலு. ஸோ இது ஃபர்தராக இன்னும் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட் நம்ம வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த இடத்துல இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும், எந்த இடத்துல ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணோம். இப்போ நம்ம வீக்லியில் இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைய ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த ரீஜன் இந்த க்ரீன் இதை கனெக்ட் பண்ணி நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு சேனல் மாதிரி தெரியும். ஹை லோ ஹை லோ. இப்போ எகெயின் இது வந்து லோவை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ட்ரை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம பல தடவை என்னோடய வீடியோவில் சொல்லிட்டுருக்கேன். எந்த இடத்துல வந்து சேனலில் வந்து மூவ் ஆகி சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இங்கே பாருங்கள், நம்ம வீக்லியில் எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான மந்த்லியில் கீழே டாட்டர் லைன் போட்டோம். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த ரீஜனை வச்சு போடுறேன் நான். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வீக்லியில் எந்த இடம் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 16,955 ரேஞ்ச் வந்து சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸு இந்த இன்னையோட டே லோ கட் ஆகிறப்ப, அதே மாதிரி இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைன் கட் ஆகிறப்ப இந்த இடம் வந்து, ஸோ அப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எப்படி ஆப்ஷனில் எடுக்கணும்னா 17,061 இந்த ரேஞ்சுக்கு மேலே கீழே க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சிங்களேன், நீங்கள் வந்து 16,950 டார்கெட்டாக வச்சு ப்ளே பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். பட் என்னோடய கன்சிடரேஷன் எப்படி இருக்குன்னா, இப்போ நான் டேல சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இந்த லெவலுக்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் இது சொன்னேன்ல ட்ரெண்ட் லைன் சொல்லிட்டு ஹை லோ ஹை லோ. இப்போ எகைன் ஹை போயிட்டு லோ வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்த்துட்ருக்கு. ஒன்ஸ் இந்த டேவும் இந்த ட்ரெண்ட் லைனும் கட் ஆச்சுன்னா இந்த ரீஜன் தான் அதுக்கு சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து 16,968 ஃப்ரெண்ட்ஸ். 16,968 ரேஞ்ச் வந்துட்டு திருப்பி ஃபர்தராக அப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பட் இது நாளைக்கே இறங்குமா நாளைக்கே ஏறுமா அப்படிங்கிறத பார்க்கணுன்னா நான் இந்த ட்ரெண்ட் லைனும் வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா, ஆல்ரெடி இது சின்ன ட்ரெண்ட் லைனாக இருக்குது. ஓகே, நோ இஷ்யூ. நாளை அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, டே கேண்டிலில் இதோட சப்போர்ட் ரீஜன் நீங்கள் பாருங்கள், ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த இடம் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 16,950 ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. ஓகேங்களா, நான் இப்போ இதை வந்து ஒரு 1 ஹவர் கேண்டிலில் வைக்கிறேன். 1 ஹவர் கேண்டிலில் என்ன மாதிரியான ட்ரெண்டு மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 1 ஹவர் கேண்டிலில் நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து இப்படி ஒரு ட்ரெண்ட் வரைகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எது ரெண்டையும் இந்த பாயிண்ட்டும் இப்போ ட்ரெண்ட் லைன் படுதில்ல அந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஓகேங்களா, அதே நேரத்தில் ப்ரீவியஸாக
வேறு எங்கேயாவது இந்த லைனுக்கு சப்போர்ட் இருக்கான்னு ஜூம் அவுட் பண்ணி பார்க்குறேன். ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ண லைன் தான் வந்து கரெக்டான. எக்ஸாம்பிளுக்கு எந்த இடம் சொல்கிறேன்னா இந்த ரீஜன்லாம் சொல்கிறேன். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து சப்போர்ட்டாக அந்த இடத்துல பட்டு தான் மார்க்கெட் வந்து திருப்பி மேலே ஏறி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ரீஜன் நம்ம வரைஞ்சிருக்க லைன் வந்து கரெக்டாக தான் நம்ம சப்போர்ட்டான சென்ஸ் வரைஞ்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பட் என்னோடய கன்சிடரேஷன் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி நாளைக்கு இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இது தொடர்ந்து இப்படி இறங்கிட்டே இருக்கா. இப்போ இறங்கினா இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகி திருப்பி மேலே ஏறி தான் இப்படி இறங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிங்கிறது என்னோடய கன்சிடரேஷனாக இருக்குது. பட் நாளைக்கு குளோபல் மார்க்கெட் எப்படி முடியுதுங்கிறத பேஸ் பண்ணி தான் கேப் அப்பு கேப் டவுன் வச்சு ப்ளே பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால். இந்த ஒரு ட்ரெண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக இந்த ட்ரெண்டை நான் ஃபாலோ பண்ண சொல்கிறேன்னா, இப்போ பாருங்கள், நமக்கு இந்த இடம் இங்கே அதேமாரி சேம் இந்த லைன். ஸோ இப்போ இது வந்து கண்டினியூவாக ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு தான் வருது. இப்போ நாளைக்கு இங்கேருந்து எக்ஸாம்பிள் 17,127லேருந்து ரெசிஸ்டன்ஸ் லைனாக பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் மந்தோட லோ இருக்கும். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீக்கோட லோ இருக்கும். ஓகேங்களா, டவுன் சைடு போகிறதா இருந்தால் 17,086க்கு கீழே வந்து அதுக்கு அடுத்து நேராக வந்து பார்த்திங்கன்னா 16,050 தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல லென்த்தான லைன் இருக்குது. இதுக்குள்ளே ஏதாவது ஒரு ட்ரெண்ட் நம்மளால் வரைய முடியுதா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து எப்பவுமே மினிமம் ஒரு 50 to 75 பாயிண்ட் 60 பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்தால் போதும். அந்த ரீஜன் வரதுக்கான ட்ரெண்ட் வரைஞ்சிக்கலாம். அப்படி வரைகிறப்ப தான் நம்மளால் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ எதை வரைகிறேன்னா இந்த ரீஜன், இந்த 2 ட்ரெண்டு. ஓகேங்களா, நாளைக்கு இந்த ட்ரெண்ட்லாம் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கு இங்கே பாருங்கள், இந்த இடம் நான் இதில் மார்க் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. எதை பேஸ் பண்ணி நம்ம வரைகிறோன்னா இந்த ரீஜன் இதெல்லாம் பாருங்கள் கரெக்டாக பட்டு தான் நமக்கு வந்து மூவ் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து நாளைக்கு எப்படி ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இப்போ 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கு போய்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ நீங்கள் 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுட்டேன். நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனும் ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த ரீஜன்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் இது, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இது, அதாவது 17,326 17,250 ரேஞ்ச் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சப்போர்ட் ரீஜனில் வந்து இன்னைய டேவோட லோவை கட் பண்ணிச்சுன்னா 17,088 வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா 17,026, அதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து நமக்கு 16,950 தான் ஃப்ரெண்ட்ஸ். பட் என்னோடய கன்சிடரேஷன் எப்படி தோணுதுன்னா, இங்கே பாருங்கள், இவ்வளோ தூரம் கண்டினியூவாக இறங்கிட்டு இருக்குல்ல, அப்போ வந்து இதுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும்ல. இந்த ரீஜனை தொட்டுட்டு கூட திருப்பி ஃபர்தராக இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இல்லை இந்த ரீஜன் வரைக்குமாவது ஏறிட்டு இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குளோபல் மார்க்கெட் க்ளோசிங் கண்டிஷன் கேப் அப் கேப் டவுனை பேஸ் பண்ணி தான் இது நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு கரெக்டான என்ட்ரியான இடத்த பாருங்கள். அந்த இடத்துல வச்சு கால் ஆப்ஷனை புட் ஆப்ஷனை ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் மூமெண்ட்டை முதல்ல அப்சர்வ் பண்ணுங்கள், என்ன நடக்குது மார்க்கெட்டுக்குள்ளே அப்படிங்கிறத புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட ஒரு ட்ரெண்ட் லைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நாளைக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். பேங்க் நிஃப்டியில் மந்த்லி ஹைலோ, வீக்லி ஹைலோ இதெல்லாம் நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டியில் அடுத்து நமக்கு சப்போர்ட்டான ஜோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் தான் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் ஜோனு. எந்த இடத்த பேஸ் பண்ணி சொன்னால் இங்கே பாருங்கள், இங்கே ஓகேங்களா, இந்த ரீஜன் ரெண்டுமே ஹை வந்திருக்கு. ஸோ அந்த இடத்த நான் வந்து சப்போர்ட்டாக மார்க் பண்ணுறேன். ஆல்ரெடி இந்த இடம் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டுன்னு நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட் ரீஜன் வந்து இங்கே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 39,400க்கு கீழே வருதுன்னா அதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து 38,750 ரேஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, இதில் ஏதாவது ட்ரெண்ட் லைன் நமக்கு மூவ் ஆகுதா அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி பார்க்கலாம்.
இந்த கன்சிடரேஷன் செக் பண்ணுறப்ப ஆல்ரெடி பிரேக் அவுட்டு தான் ஆகி காட்டுது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனில் ஏதாவது மூமெண்டம் கிடைக்குதா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனும் கொஞ்சம் வேலிடாக இருக்குது. ஏன் இந்த ட்ரெண்ட் லைன் வேலிடாக இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், கனெக்டு இந்த இடம் ஆல்மோஸ்ட் டச்சு, இதுவும் டச்சு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுக்கு அடுத்த சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு இந்த ரீஜியன் அடுத்த சப்போர்ட்டு இந்த ரீஜியன். இதே வந்து ஹையில் பார்க்குறதா இருந்தால் இதை தாண்டி க்ளோஸ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து ஃபர்தராக அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும் பேங்க் நிஃப்டியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ அப்படியே இதை வந்து வீக்லியில் கன்வெர்ட் பண்ணுறேன். வீக்லியில் நமக்கு வந்து எந்த இடத்துல சப்போர்ட் இருக்குன்னா, இந்த இடம் ஒரு சப்போர்ட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லோ. அதே மாதிரி இந்த மண்டே 26 செப்டம்பர் 22ஓட ஹையும் மண்டே 17 அக்டோபர் 22ஓட லோவும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த பாயிண்ட் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் இப்போ அப்படியே டே கேண்டிலுக்கு போகிறேன். ஆஹா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், டே ஜோனில் எனக்கு இதில் ஒரு பேட்டர்ன் தெரியுது. அதுக்கு முன்னாடி நான் இந்த ட்ரெண்ட் லைனை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? என்ன பேட்டர்ன்னா பாருங்கள், எக்ஸாக்டாக டபுள் டாப்போட நெக் லைனுக்கிட்ட நின்றுட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டபுள் டாப் ஜோனாக நம்ம கன்சிடர் பண்ணுறதா இருந்தால், ஸோ ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்தடுத்த சப்போர்ட் லைன் டாட்டர் லைனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இங்கே பாருங்கள், இந்த ரீஜனில் வந்து அதிகமாக பாட்டமில் கனெக்ட் ஆகிருக்கு ஜோனும் நமக்கு தெரியுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டே கேண்டில் அதையும் வந்து ஒரு ஹரிசாண்டல் சப்போர்ட்டாக எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ டபுள் டாப் ஃபார்ம் ஆகிடுச்சு, உடனே இறங்கிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உடனேலாம் இறங்காது ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள். நம்ம போய் 1 ஹவர் கேண்டில்லையும் 15 மினிட்ஸ் கேண்டில்லையும் பார்க்கணும். அதே சேம் டைம் வந்து குளோபல் மார்க்கெட் கண்டிஷனையும் செக் பண்ணணும். கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னா அப்போ வந்து டபுள் டாப்போட நெக்லைன் பிரேக் அவுட் ஆனதாக கன்சிடர் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1 ஹவர் கேண்டில் வச்சுருக்கேன். ஒன் ஹவர் கேண்டிலில் என்ன மாதிரி ரீஜன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெண்ட் லைனோட இம்பார்ட்டன்ஸ் இங்கே பாருங்கள், ஒரு ஹை லோ எகெயின் ஹை லோ. இப்போ நெக்ஸ்ட் என்ன மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஹை ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கிற மாதிரி தான் எனக்கு ரீஜன் தோணுது ஃப்ரெண்ட்ஸ். அதே சேம் டைமு இங்கே பாருங்கள், நமக்கு சேனலுக்குள்ளே மூவ் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஒரு டவுன்ஃபால். அதே மாதிரி இந்த ரீஜனில் பாருங்கள், இங்கேருந்து டவுன்ஃபால் ஆச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் நடந்திருக்குல்ல, எக்ஸாக்டாக அதே மாதிரி இந்த லெவலுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் நெக்ஸ்ட்டு ஹையில் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் எதுவாக இருக்குன்னா இங்கே பாருங்கள், இந்த பாட்டம் இந்த ரீஜனை நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மேலே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தீங்கன்னா இந்த ஹை ஃப்ரெண்ட்ஸ். இதை எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, இந்த இடத்தோட ஹை லோவை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நாளைக்கு நமக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸில் பேங்க் நிஃப்டியோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 39,786, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 40,156. அதுக்கு மேலே வீக்லியோட லோ ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் இது கேப் டவுனில் ஆகுதுன்னா இந்த இடம்னா ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எகெயின் இந்த சேனலில் போய் ரீசெட் பண்ணிட்டு ஃபர்தராக கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோட லென்த் அதிகமாக போயிடுச்சு. பட் இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்லோவாக அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக சின்ன சின்ன ப்ராஃபிட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணுங்கிறதுக்கு அனலைஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் கூட உட்காந்து. அப்போ தான் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும்.